பரஞ்சோதி கோவிந்தர் அவர்களின் நெற்றிக்கண் தியானம் மெய் உணர்வு, உயிர் உணர்வு மற்றும் அதனால் ஏற்படும் ஆற்றல்கள் பற்றி விரிவாக காண்போம். மெய் உணர்வு, ரியலைசேஷன் ஆஃப் ட்ரூத். மெய் உணர்வு என்பது நம் உண்மையான சுயத்தை உணர்தல். இது நம் உடல், மனம் மற்றும் உணர்வுகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆழமான உணர்வு. இது உலகத்தின் மாயைகளையும் நம் சொந்த மாயைகளையும் கடந்து உண்மையான அறிவையும் அமைதியையும் அடையும் நிலை. மெய் உணர்வு என்பது நாம் யார், எதற்காக இங்கே இருக்கிறோம் என்ற கேள்விகளுக்கான பதில்களை கண்டுபிடிப்பது. மெய் உணர்வு ரகசியம், சீக்ரெட் ஆஃப் ரியலைசேஷன் ஆஃப் ட்ரூத். மெய் உணர்வு ரகசியம் என்பது நம் உள்மனதில் இருக்கும் உண்மையான அறிவை உணர்வதாகும். இது தியானம், சுய ஆய்வு மற்றும் உள்முக பயணம் மூலம் அடையக்கூடியது. மெய் உணர்வு ரகசியம் என்பது நம் எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்தி அமைதியான மனதை உருவாக்குவது. மெய் உணர்வு மற்றும் உயிர் உணர்வு, ரியலைசேஷன் ஆஃப் ட்ரூத் அண்ட் லைஃப் அவேர்னஸ். உயிர் உணர்வு என்பது நம் உடலில் இருக்கும் உயிர் சக்தியை உணர்வது. மெய் உணர்வு என்பது நம் உண்மையான சுயத்தை உணர்வது. இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை. உயிர் உணர்வு அதிகரிக்கும் போது மெய் உணர்வு அடைய எளிதாகிறது. உயிர் உணர்வும் நெற்றிக்கண்ணில் கவனிப்பதனால் ஆற்றல் அதிகரிக்குமா? நெற்றிக்கண் என்பது நம் உள்மனதின் மையம். நெற்றிக்கண்ணில் கவனம் செலுத்துவதால் நம் உயிர் சக்தி அதிகரிக்கும். இது நம் மனதையும் உடலையும் அமைதிப்படுத்தி நம் உள்மனதின் ஆற்றலை வெளிக்கொணரும். நெற்றிக்கண் மெய் உணர்வால் எண்ணத்தால் ஏற்படும் எழுச்சிகள். இமோஷன்ஸ் காஸ்ட் பை தாட்ஸ் பை தேர்ட் ஐ ரியலைசேஷன். நெற்றிக்கண் மெய் உணர்வால் நம் எண்ணங்கள் தெளிவடையும். இது நம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி அமைதியான மனதை உருவாக்கும். இது நம் மன அழுத்தத்தையும் பதட்டத்தையும் குறைத்து நம் மன அமைதியை அதிகரிக்கும். எண்ணத்தால் ஏற்படக்கூடிய ஆற்றல்கள் மற்றும் பயன்கள். பவர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் காஸ்ட் பை தாட்ஸ். எண்ணத்தால் நாம் நம் வாழ்க்கையை மாற்றியமைக்க முடியும். நேர்மறையான எண்ணங்கள் நம் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை ஏற்படுத்தும். எண்ணத்தால் நாம் நம் இலக்குகளை அடைய முடியும். எண்ணத்தால் நாம் நம் மனதையும் உடலையும் ஆரோக்கியமாக வைத்திருக்க முடியும். நெற்றிக்கண் தியானத்தின் பயன்கள். மன அமைதி மற்றும் தெளிவு, உடல் ஆரோக்கியம், மன அழுத்தம் குறைதல், உணர்ச்சி கட்டுப்பாடு, உள்முக ஆற்றல் அதிகரிப்பு, சக்தி நிலை அதிகரித்தல். பரஞ்சோதி கோவிந்தர் அவர்களின் நெற்றிக்கண் தியானம், மெய் உணர்வு மற்றும் உயிர் உணர்வு பற்றிய மேலும் தகவல்களை நீங்கள் அவர்களின் புத்தகங்கள் மற்றும் இணையதளங்களில் இருந்து பெறலாம். மேலும் தகவல்களுக்கு பரஞ்சோதி நெற்றிக்கண் தியானம் இணையதளம், பரஞ்சோதி தேர்ட் ஐ யூடியூப் சேனல். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன்.